வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் திண்டுக்கல். அவர் அங்கேருந்து எனக்கு வந்து ஒரு என்னுடைய காண்டாக்ட் என்னோடய நம்பரில் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். நிறையா எனக்கு மெசேஜ் கொடுத்துட்ருப்பார். அப்பப்போ கடந்த 1.5 இயர்ஸாக வந்து என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கோர்ஸ் சொல்லிக்கணும் இல்லை செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து மாஸ்டர் எனக்கு வந்து பெல்லி ஃபேட் இருக்குது, அதுக்கான எனக்கு ஒர்க் அவுட் எனக்கு ஹோம் ஒர்க் அவுட் கொடுங்க அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ டயட்டு கம்பல்சரி நீங்கள் வந்து முடிஞ்சளவு டயட்டில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. முக்கியமான ஒன்று, போதை பழக்கத்தில் சரக்கு அடிக்கிறதோ இல்லை சிகரெட், பீடி, தம்பாக்கு இது போல் பழக்கங்கள் இருந்துச்சுன்னா முடிஞ்சளவு குறைங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய மெட்டபாலிசம், உங்களுடைய செரிமான அந்த மண்டலம் வந்து சரியாக செயல்படும். அப்போ தான் வந்து நீங்கள் டயட் எடுத்தாலும் கூட அது சரியாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு கைலி இல்லை துண்டு எதுவும் எடுத்துக்கங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே, சிட்டிங்கில் இருக்குது, லேயிங் பொசிஷன் படுத்துக்கிட்டு இருக்குது, ஒன்லி ஸ்டாண்டிங்கில் மட்டுமே ரொம்ப ஈஸியாக எல்லாமே செய்கிற மாதிரி 20க்கும் மேற்பட்ட எக்ஸசைஸ் இருக்குது. இதில் உங்களால் எது முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் வந்து 30 செகண்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணுங்கள். 30 செகண்டில் எவ்வளோ முடியுதோ கவுண்ட் பண்ணுங்கள், 10 செகண்ட் ரெஸ்ட் கொடுங்க. ஆனால் இதில் முக்கியமாக நீ கவனிக்க வேண்டியது என்னென்னா, பிரீத் இன் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து உங்களுக்கு லென்த்தாக 30 செகண்ட் போட்டு நான் 20 எக்ஸசைஸ் நான் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய்டும், 1 ஹவருக்கு மேலே போய்டும். ஸோ அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கான்செப்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஓகேங்களா? அதை பாருங்கள். எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸாக இருங்க இல்லை நீங்கள் வந்து வயசானவங்க இருங்க, யாராக இருந்தாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு எது இன்ஜூரி எதுவும் ஆகாமல் உங்களுக்கு அந்த ரிதமாக கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஜாயின்ஸ் எக்ஸசைஸ் இது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கட்டுறேன். ஃபிங்கர் ஜாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த ரிஸ்ட்டுக்கு அவுட் சைடு, இன்சைடு, ஓகேங்களா? அடுத்த எல்போக்கு இது போல் ஃப்ரண்ட்லேயோ, ஓகேங்களா, இது போல் அப் சைட்லையோ. ஸோ எல்லா ஜாயிண்ட்டுக்கும் 9 ஜாயிண்ட்டு, முக்கியமான 9 ஜாயிண்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வார்ம் அப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது போல் நமக்கு ரொட்டேட் எல்லாமே பண்ணிக்கலாம், இது போல் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஜாயிண்ட், ஃபிங்கர்ஸ், ரிஸ்ட்டு, எல்போ அண்டு அடுத்தது பாருங்கள் ஷோல்டருக்கு. ஷோல்டர் நீ இப்படி பண்ணிக்கிங்க, இப்படி செஞ்சுக்கிங்க, இல்லை இது போல் அப் டவுன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இது போல் அப் டவுன் இது போலையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு ஃப்ரண்ட் பேக் இது போல் நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபாஸ்ட்டாலாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்டை புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது போல் நெக்குக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியுமோ எல்லாம் இது போல் செஞ்சுக்கங்க. நான் செய்கிறேன்னா ஸ்பீச் கொடுத்துட்டே பண்ணுறேன், நீங்கள் நல்லா பிரீத்திங் அவுட் பண்ணி இப்படி போல் நார்மலாக அப்படி பிரீத்திங் பண்ணிட்டே பண்ணுறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிளுக்கு. ஸோ இது போல் என்ன பண்ணிக்கிறோம், ஆங்கிளுக்கு இது போல் பண்ணிக்கிறீங்க. நான் ஷூ போட்டு தான் பண்ணுவேன், எனக்கு கட்டவரில் இன்ஜூர்டாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நார்மலாக செப்பல் போட்டே பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஷூ போட்டு பண்ணலாம், இல்லை நல்லா தரையாக இருந்தால் நீங்கள் வெறும் காலே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆங்கிள் பண்ணியாச்சு. அடுத்தது முட்டிக்கு இந்த பாருங்கள் இது போல் நீங்கள் பண்ணுறீங்க. ஏதோ நீங்கள் பிடிச்சிட்டு கூட பண்ணலாம், இந்த அளவுக்கு ஃப்ரீயாகலாம். இல்லை சின்ன ஒரு மொபிலிட்டி, அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு சின்ன அசைவுகள், ஜாயிண்ட்டுக்கான அசைவுகள் வந்ததுமே நம்ம வந்து எக்ஸசைஸில் இறங்கிடக்கூடாது. சின்ன அசைவுகள், இது எக்ஸசைஸ் தான், பட் அதுக்கான பேசிக் இது. ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்த ஜாயிண்ட்டுக்கு பண்ணுறோம். நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க, இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் சைட் பண்ணுறீங்க. இதை அப்படி கம்பியை பிடிச்சி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஜன்னல் கம்பி எப்படி பிடிச்சி பண்ணுங்கள், இல்லை அதுக்கு மரத்தில் கயிறு கட்டி கூட அதை அப்படி கூட பிடிச்சி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? 8 ஜாயின் நான் பண்ணிட்டேன். 9 வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்புக்கு இது போல் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் எல்லாமே நான் சொல்கிறது வந்து இது எல்லாமே 30 செகண்ட் பண்ணுங்கள். 30 செகண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக 30 செகண்ட் எல்லாம் 30 செகண்ட் பண்ணணும். ஆனால் இதில் மட்டும் நீங்கள் 30 செகண்ட் முடிச்சுட்டு நீங்கள் 10 செகண்ட் ரெஸ்ட்டு தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜாயின்ட்ஸ்க்கான ஒரு மொபிலிட்டி, ஒரு அசைவுகள், ஜாயிண்ட்டுக்கான எக்ஸசைஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் ஸோ ஹிப்புக்கு நம்ம பண்ணும்போது லாஸ்ட்டாக இப்போ பண்ணிட்டீங்க, இப்போ ரொட்டேட் பண்ணிங்க, நல்லா குனிஞ்சு அப்படி, ஓகேங்களா? அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுபோல் இந்த சைடு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மசிலுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். இது போல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி, இது வந்து அப்பர் செஸ்ட்டுக்கும் ட்ரைசர் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? இது போல் செஸ்ட்டுக்கு தூங்கிட்டு இருக்க மசில்ஸை ஜாயிண்ட் மூலம் பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த மசில்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்போடுறோம். ஓகேங்களா? இது நல்லா ட்ரைசப்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். அண்டு அப்ளிக் மசில் இந்த சைடில் இது போல் அண்டு எல்லாம் இல்லைங்க. இது போல் 1 2 3 லோவர் அப்டமல் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். கை இது போல் லாக் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இந்த பாருங்கள் இப்படி எடுத்து லாக் பண்ணிவிட்டு அப்படி பண்ணும்போது ஃபுல்லாக வந்து அப்ளிக் மசில் அண்டு ஃப்ரண்ட் சைடில் டார்சல் அண்டு லேட்ரல் அண்டு டார்சல் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது போல் இந்த பாருங்கள் தை மசில்ஸ்க்கு நிறைய வீட்டில் நான் கொடுத்துருக்குறேன். இது ரொம்ப நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது ஹேம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு நான் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அடுத்தது இந்த
அப்டக்டர் மசில், இன்னர் தைஸ். ஓகேங்களா, அடக்டர் மசில். இந்த பாருங்கள், இது பண்ணிவிட்டு இங்கேயும் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. அடுத்து முதுகுக்கு இப்படி எங்கே பாருங்கள், அப்படி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி வச்சுக்கோங்களா. ஸ்ட்ரெச், ஜாயிண்ட் எக்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து சின்ன ஜம்பிங், இது போல் மூவிங் எல்லாம் பண்ணலாம். பட் நம்ம பண்ண போகிறதே இதை விட நார்மலான எக்ஸஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இது ரெண்டை மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் அண்டு மசில் ஸ்ட்ரெச்சஸ் நார்மலாக தான், ரொம்ப ஃப்ரீ தான். நான் பண்ணதை அப்படியே பாருங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் பேசுகிறேன், நீங்கள் பேசிட்டு பண்ணாதீங்க, அவ்வளோதான் விஷயம். மற்றது நான் செய்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் 30 செகண்ட், எவ்ரி எக்ஸஸ் 30 செகண்ட் யாராவது டைமிங் வச்சு பண்ணுங்கள். இல்லை முன்னாடி கிளாக் இருந்தால் அதை பார்த்து நீங்கள் பண்ணிட்டு இருங்க. இது வரைக்கும் நீங்கள் 30 செகண்ட் கண்டினியூவாக பண்ணணும். ஏன்னா இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற எக்ஸஸ் மட்டும் பாருங்கள். இது எவ்ரி எக்ஸசைஸ் 30 செகண்ட் பண்ணுறீங்க, 10 செகண்ட் ரெஸ்ட், பிரீத் இன் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 எக்ஸசைஸ். இதில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 10க்கு மேலே கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்காது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 20 செய்ய ட்ரை பண்ணுங்கள். 20 கண்டிப்பாக செய்ய முடியும். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. இப்போ நம்ம இது டவல், ஓகே, லுங்கி எடுத்துங்க, டவல் எடுத்துங்க, இல்லை நீங்கள் ஏதாவது துணி எடுத்துக்கங்க. ரோப் வேணாம். ரோப் வந்து உங்களுக்கு வந்து இப்படி லாக் பண்ணும்போது கையில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது போல் துணி இருந்தால் ரொம்ப பெட்டர். ஓகேங்களா, இது போல் நிற்கிறீங்க, பார்த்துங்க. இப்போ நார்மலாக பேசிக்காக என்ன பண்ணுறோம், காலை இந்த அளவுக்கு அகலமாக வச்சுக்கோங்க. கை இந்த பொசிஷனில் ஃபுல்லாக மேலே தூக்குறீங்க. லைட்டாக வந்து நம்ம இந்த லோவர் அப்டமனில் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா, எப்படி பிரீத்தின் அவுட்டோர் எப்படி பண்ணுற மாதிரி 30 செகண்ட் பண்ணோம். பட் நான் உங்களுக்கு கம்மியான டைமிங் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பிரீத் அவுட் பண்ணிட்டீங்க. அப்படியே அதே எக்ஸசைஸ் இந்த சைடில் பாருங்கள். இது போல் பண்ணணும். இதை நான் உங்களுக்கு தெரிஞ்சதை ஸ்லோவாக பண்ணுறேன். இதுவே நீங்கள் 30 செகண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ முடியுதோ ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். எந்த எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பாருங்கள். எல்போ மேக்ஸிமம் டைட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது 30 செகண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இது போல் ஒரு நல்ல லாங் பிரீத் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இது போல் லாங் பிரீத் அவுட் 10 செகண்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இதே போல் தான் நான் எல்லா எக்ஸசைஸும் செய்ய போகிறேன். உங்களுக்கு புரியும். பட் நான் இது போல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு செய்ய போகிறதில்ல. பிரீத் இன் அவுட் உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களுக்கு, அதாவது ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் சொல்கிற அந்த ஃபேட் லாஸ் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அது ஃபுல் வீடியோ பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் 20 எக்ஸசைஸ் மட்டும் ரொம்ப குயிக்காக முடிப்போம். இது முடிச்சிட்டிங்க, அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். ரெடி. இங்கேருந்து பொசிஷனுங்க சைடு 1. இது போல் 30 செகண்ட். ஓகேங்களா, 30 செகண்ட், 10 செகண்ட் ரெஸ்ட். ஓகே, அடுத்தது நம்பர் 3 எக்ஸசைஸ். ரெஸ்ட்டிங்க ஹோல்டு பண்ணுறோம். சேம் அதுதான் ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட். இது போல் மூச்சை ஹோல்டு பண்ணும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸ், அது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேங்க்ரைஸ் சொல்லக்கூடியது கணையம், அதில் வந்து லோடு அதிகமாக போகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுகரோட லெவல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வைக்கும். ஓகேங்களா, இது யோகா ரிலேட்டடான எக்ஸசைஸ் தான் இது. ஸோ அதனால் இந்த பிரீத்தின் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்குலாம் மசில்ஸ்லாம் பிடிக்கும். பட் நீங்கள் செய்ய சரியாக. ஓகேங்களா, சேம் அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம். 3வது எக்ஸசைஸ் பார்த்துட்டீங்க. பிரீத்தின் ஹோல்டு பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ காலை கொஞ்சம் குளோஸ் வச்சுக்கோங்க. அதே மூமெண்ட் நல்லா ஃபாஸ்ட் போயிட்டு அடுத்தது நீங்கள் இங்கே நிப்பாட்டணும். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இப்படி பண்ணுவோம். இப்போ ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாக க்ரன்ச்சஸ் ஆகும். இந்த சைடு மசில்ஸு நல்லா க்ரன்ச்சஸ் ஆகும். நல்லா தெளிவாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். 4 எக்ஸசைஸ். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். அடுத்த 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நம்ம செய்கிற மெத்தட்ஸ் மட்டும், அந்த பிரீத்திங் மெத்தட் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 4 எக்ஸசைஸ். 5வது எக்ஸசைஸ் பாருங்கள். காலை கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இது போல் பண்ணி. ஓகேங்களா, 30 செகண்ட், 10 செகண்ட் ரெஸ்ட். ஓகே, நான் 30 செகண்ட் பண்ணல, பட் நீங்கள் 30 செகண்ட் பண்ணலாம். 10 செகண்ட் ரெஸ்ட். அந்த 10 செகண்ட் ரெஸ்ட்டில் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு இது போல் பிரீத் இன் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம 5 எக்ஸசைஸ். 6வது எக்ஸசைஸ் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ இந்த பொசிஷன் தான் மேலே வச்சுக்கிறீங்க. பாருங்கள், பிரீத் இன்,
இது போல் ஓகேங்களா. ரைட், 6 எக்ஸசைஸ் சேம் மறுபடியும் சொல்கிறேன். 30 செகண்ட் 10 செகண்ட் ரெஸ்ட். ஓகே, 6 எக்ஸசைஸ். ஓகே, 7வது எக்ஸசைஸ் சேம் அதே தான். நம்ம இங்கே வச்சுருந்ததை இன்னும் கொஞ்சம் லாங்கில் பிடிச்சிக்கிறீங்க. ஓகேங்களா, லாங்கில் பிடிச்சிட்டு நல்லா இழுக்கிறீங்க. இழுத்துட்டு இப்போ நீங்கள் முன்னாடி பண்ணதை விட இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எல்போ டைட்டாக இருக்கணும். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க மேலே. இப்போ பாருங்கள், இது போல் பண்ணும்போது உங்களால் முன்னாடி பண்ண மாதிரி பண்ண முடியாது, பட் முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா, பாருங்கள். உண்மையிலே செம்மையாக இருக்கும். ஓகேங்களா, 7 எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்க. ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃபுல்லாக இறங்குனீங்க. உங்களுக்கு இந்த பெல்லி ஃபேட்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஓகேங்களா, ரைட். 7 பார்த்துட்டிங்க. 8வது எக்ஸசைஸ் பாருங்கள். இந்த பாருங்கள், சேம் ஃபஸ்ட் நம்ம சுற்றுனது போல் ஒரு இது இதில் சுற்றிக்கிங்க. இதில் ஓகே, இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே, ரைட். இந்த பாருங்கள். ஓகே, முடிச்சிட்டிங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, இது போல் பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ நான் பண்ணுறோம், நல்லா கவனிங்க. இப்போ இதோட பேசிக் என்ன பண்ணுறேன், இதை பாருங்கள். என்னுடைய லெஃப்ட் நீ வந்து ரைட் இங்கே டச் பண்ணுது. எங்கே ரிஸ்ட்டு, ரைட்டு ரிஸ்ட்டு டச் பண்ணுது. அண்டு ரைட்டு நீ லெஃப்ட்டு ரிஸ்ட்டு டச் பண்ணுது. இப்படி ஓகேங்களா, பாருங்கள். 1 2 3 4 5 இது ஓகேங்களா. இது 8வது எக்ஸசைஸ். இது எப்படி பண்ணிக்கிறோம், முடிஞ்சுள்ள கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 3 மெத்தட் இதில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த 8வதுல ஃபஸ்ட் ஒன்று 1 இது போல் 30 செகண்ட் 10 செகண்ட் ரெஸ்ட். அடுத்தது சிங்கிள் லெக் மட்டும் அங்கே பாருங்கள். ஓகே, அடுத்த ரைட் லெக் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்படி கிராஸ். ஓகேங்களா, ரைட். 9 எக்ஸசைஸ் பண்ணிச்சு. 10வது பாருங்கள், சேம் அதே தான் பண்ணுறோம். பட் இதை கொஞ்சம் நல்ல கவனமாக பண்ணுங்கள். பாடி திருப்புறீங்க. ஓகேங்களா, அண்டு காலை இன்சைட் கொண்டு வரீங்க. பாருங்கள். 1 2 3 அது ஓகேங்களா, புளிஞ்சு எடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு பெல்லி ஃபேட்டு ஃப்ரெண்டில் உள்ளது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். 10 எக்ஸசைஸ் பார்த்துட்டீங்க. அடுத்தது 11வது எக்ஸசைஸ் பார்த்துக்குங்க. இதுக்கு நல்லா லென்த்தாக ஸ்ட்ராங்காக பிடிச்சி இந்த மாதிரி லாங்கில் பிடிச்சிங்க. இந்த பொசிஷன் செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். காலை நல்லா இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிங்க. பாடியை ஃப்ரெண்டில் குனிஞ்சிட்டு 1 ஃபுல்லாக அப்படி இப்படி பாருங்கள். இந்த அளவுக்கு குனிஞ்சிக்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு திரும்பும். ஓகேங்களா, இது போல். ஓகே, உண்மையிலே செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கரைச்சி எடுத்துரும். ஓகேங்களா, இதே போல் பிரீத் இன் அவுட் 30 செகண்ட் அண்டு 10 செகண்ட் ரெஸ்ட். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், நல்லா கவனிங்க. இந்த காலை ஓப்பன் பண்ணிட்டீங்களா, நம்பர் அதாவது 12வது எக்ஸசைஸ். கீழே டவுனாக வரீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மேலே வரீங்க. இங்கே பாருங்கள். அண்டு புரியுதுங்களா, லெஃப்ட்லேருந்து மூச்சு இழுத்து ஹோல்டு பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுறங்க. அண்டு பிரீத் அவுட். அடுத்தது ரைட் டு பிரீத் இன், ஹோல்ட் அண்டு பிரீத் அவுட். ஓகே, இதை ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணுறேன் பாருங்கள். சூப்பரான எக்ஸசைஸ். ஓகே, எல்லாம் யோகா ரைட்டர் தான். பிரீத் இன் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஓகேங்களா, இது போல் நல்லா உடம்பை புளிஞ்சு எடுத்தோம். ஓகே, அடுத்து 30 செகண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட். ஓகே, நான் 30 செகண்ட் பண்ணிக்க மாட்டேன், ஒரு 15-20 தான் பண்ணியிருப்பேன். நீங்கள் 30 செகண்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். 12 எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. 13வது எக்ஸசைஸ் பாருங்கள். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த பாருங்கள். சேம் ஒரு சுற்று தான். இந்த பாருங்கள், இந்த லெவலுக்கு உங்களுடைய ஷோல்டர் லெவலில் இருக்க போது இங்கேருந்து நான் 2 சைட்லையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கை மேலே பிரீத் இன், அப்படி இப்படி பாருங்கள். பிரீத் இன் பண்ணுறோம், அவுட் பண்ணும்போது கீழே கால் வந்து டச் ஆகும். ஓகேங்களா, பாருங்கள். இது போல். ஓகேங்களா, ரைட். 30 செகண்ட் அண்டு 10 செகண்ட் ரெஸ்ட். ஓகே, அடுத்தது இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் சுற்றிக்கிங்க, இதே ஒரு சுற்றிக்கிங்க. இப்போ டேர் ஒட்டிச்சிங்களா, இது போல் கை லாக் ஆகிடுச்சிங்களா. இந்த லாக்கில் தான் இருக்கணும்.
இந்த லாக்கு உள்ளார உங்கள் முட்டி வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சேம் அதே தான். பட் நீ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லெக் ரைஸ் பண்ணோம். இப்போ நீ ரைஸ், கை மேலே சேம் அதே தான். உள்ளே போதுங்களா? அப்படி இப்படி பாருங்கள். இது போல். ஓகேங்களா? 14 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக ரிலாக்ஸ்டாக புரிஞ்சு உங்களால் முட்டியை உள்டம் தூக்க முடியலனா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூக்குங்க. காலை இந்தளவு உங்களுக்கு தூக்க முடியலனா இந்தளவு தூக்குங்க. பட் எக்ஸசைஸ் உங்களால் அந்த எக்ஸசைஸை 100% என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்லோவாக கூட பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 செகண்டில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 30 செகண்டில் நீங்கள் 10 கொண்டு பண்ணிக்கிங்க. அதையும் கூட உங்களால் எவ்வளோ முடியுதோ அது போல் பண்ணுங்கள். போக 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 உங்களுக்கு வந்து ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். 15வது எக்ஸசைஸு. இதுக்கு நீங்கள் நான் சொன்னேன் ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஒருவேளை இது உங்களால் முடியல, இந்த மாதிரி நின்றுக்கு டைமில் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் சேர்னால் சைடில் வந்து உங்களுக்கு கைப்பிடி இருக்கக்கூடாது. பெஞ்ச் இருந்தால் பெட்டர். எதுவுமே இல்லையா, 2 மண் மூட்டை போட்டு கூட மேலே ஏறி உட்காந்துக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த பாருங்கள், அதே தான். இந்த பொசிஷன் நம்ம கை வச்சுக்கிட்டு காலை இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களால் முடியும்னா நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது போல் நல்லா சும்மா ஸ்குவாட் டைப்பில் உட்காந்துக்கிறீங்க. மேக்ஸிமம் கைங்க வச்சுக்கிறீங்க, ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. பார்த்துங்க, ப்ரீத்திங். உண்மையிலே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். பட் இது வந்து கம்ஃபர்டபுளாக உங்களால் உட்காந்து பண்ண முடிச்ச பண்ணுங்கள். 30 செகண்ட் அண்டு 10 செகண்ட் ரிலாக்ஸேஷன். ஓகே, 15 முடிஞ்சது. 16வது பாருங்கள், சேம் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. இல்லை உங்களுக்கு இது போல் நீங்கள் உட்காந்து பண்ண முடியுது, ஆனால் கண்டினியூவாக என்னால் நோ டைம் உட்கார முடியல அப்படின்னு வரும்போது இதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம 14வது எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பொசிஷன் இருக்குங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் பாடி வந்து நல்லா இந்த பாருங்கள், இந்த டக் பொசிஷன் தான் நான் சைட்லேருந்து காட்டுறேன். இந்த பொசிஷனில் இதை ஒட்டியை வைங்க. ஒட்டியை வச்சு ஃபுல்லாக ஒட்டியை பின்னாடி கொண்டு போங்க, கீழே கொண்டு போங்க. ஓகே, முடிஞ்சளவு கீழே டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிறோம், நின்றுட்டு ஒட்டி வைங்க. ஃபுல்லாக பாருங்கள், கீழே கை டச் அண்டு இது போல். ஓகே, உங்களால் முடியல, இந்தளவுக்கு உங்களால் முடியல அப்படின்னா, இந்தளவுக்கு உங்களால் வந்து என்னால் தரை தொடுறளவுக்கு முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுதோ இதை ஒட்டி வச்சுக்கிறீங்க டைட்டாக. இவ்வளோ தான் முடியுதுன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த இடுப்பு லாக் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த லாக்காக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். லோடு வந்து உங்களுக்கு ஸ்பைனலில் போகாது, அதாவது தண்டுவரத்தில் போகாமல் நீங்கள் இப்படி பண்ணினீங்கன்னா தண்டுவரத்தில் போகும். லாக் பண்ணிவிட்டு இது பொசிஷனில் இப்படி ஒட்டின மாதிரி இப்படி போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்காது உங்களுக்கு. சூப்பராக அழகாக அப்படி போகும். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் இது நம்பர் 16வது பார்த்துட்டிங்க. அடுத்து 17. இப்போ நம்ம அந்த ஸ்மோ ஸ்குவாட்டில் உட்காந்துட்டு இது இந்த பொசிஷனில் ஓகேங்களா உட்காந்துட்டீங்க. நீங்கள் இதுக்கு மட்டும் பெருசாக டவல் தேவைப்படாது, நீங்கள் தோலில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை இங்கே வச்சுக்கிட்டு எவ்ரி எக்ஸசைஸ் என்ன பண்ணும், இங்கே போய் முட்டியை வந்து இந்த முட்டி டச் பண்ணும். ஓகேங்களா? பார்த்துக்குங்க, இந்த பொசிஷனில் பாருங்கள், டச் ஆகுதுங்களா? 1 டவல் கீழே போட்டோம். ஓகே, 1 உண்மையிலே சூப்பராக இருக்கும். வேறு லெவல் எக்ஸசைஸ் இதெல்லாம். இதை நீங்கள் முடியலனா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சேர்லையோ இல்லை எப்படி உட்காந்துட்டு கூட நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த 3 எக்ஸசைஸில் ரொம்ப உண்மையிலே இந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் சில டைம் வந்து சில ஒர்க் அவுட்டில் வந்து நம்ம கண்ணை மூடுவோம். ஓகேங்களா? கொஞ்சம் கண்ணை மூடி ஃபீல் பண்ணி பண்ணுவோம். பட் இதில் கண்ணை மூடாதீங்க, ஏன்னா வந்து பேலன்ஸ் வந்து கிடைக்காது. மயக்கம் மட்டும் கீழே உள்ள வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் சொல்லியும் கூட கீழே விழுந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது போல் நல்லா லாக் பண்ணிக்கிங்க. ஸோ டவல் இருக்குது, நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் நார்மலாக கை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு கை நல்லா மேலே கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுங்களா? இது போல் கொண்டு போயிடுங்க. இப்போ இந்த பாருங்கள், இப்படி டவுன் வருங்களா? இப்படி ஆகும்போது நார்மலாக டவுன் ஆகாமல் இந்த இப்படி நார்மல் ஆகாமல் இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு போகிறீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், என்னுடைய லெஃப்ட் சைடு போகிறீங்கன்னா பாடியை ரைட் சைடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்க இருக்குமா, இந்த ஹிப் அந்த போது பார்த்தீங்களா, இந்த ஹிப்பை ரைட் சைடில் இந்த பாருங்கள், இது போல் மூவ்மெண்ட் பண்ணி இது அவ்வளோவா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனக்கு லைட்டாக டிஸ்பேலன்ஸ் ஆச்சு. பட் நமக்கு செஞ்சு ப்ராக்டிஸ் இருக்கனால அந்த பேலன்ஸ் நான் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் முடியல கொஞ்சம் காலை அகலமாச்சு கூட இப்படி பண்ணலாம். பட் ஒட்டி வச்சு பண்ணும்போது தான் இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? 18 எக்ஸசைஸ். லாஸ்ட் 2 வந்து பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஆனால் இது ரொம்ப கவனமாக பண்ணணும். நான் சொன்ன அந்த மயக்கம்ங்கிறது இதில் வரும் பாருங்கள்.
இப்போ நம்ம எப்படி இங்கே முன்னாடி சுற்றிக்கிட்டோமோ இப்படி அதே போல் என்ன பண்ணுறோம், பின்னாடி சுற்றிக்கிறோம். இங்கே சுற்றியாச்சு, இங்கே சுற்றிக்கிறோம். ஓகேங்களா, சுற்றிக்கிட்டோம். சுற்றிக்கிட்டு இந்த பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சுற்றிட்டிங்களா, பாடியை இப்படி வச்சுட்டிங்க, காலை ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு இதை ஒட்டின மாதிரியே கொண்டு போங்க. ஃபுல்லாக பாடி ஆர்ச் பண்ணுங்கள், கை மேலே தூக்குங்க, ஹோல்டு பண்ணுங்கள், ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணும். ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட்ங்கிறது ஓகே. நல்ல அப்டமனில் உங்களுக்கு நல்ல லோடு போகும். லோவர் அப்டமனில், லோவர் பேக்கில் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தனிங் கிடைக்கும். ஸோ அதே போல் ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கீழே போகிறீங்க, பிரீத் ஹோல்டு பண்ணுறீங்க, இது போல் பண்ணுறீங்க. 30 செகண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணெல்லாம் கட்டும், கவனமாக பண்ணணும். ஓகேங்களா, ரைட். இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸ் இதே தான். இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இப்போ நம்ம பண்ணதை ஐசோமெட்ரிக் பண்ணோம், இது ஐசோடோனிக். ஐசோடோனிக்னா இதே நம்ம மூமெண்ட்டில் பண்ணுறோம். லாஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள், இது லோவர் அப்டமன், அண்ட் லோவர் பேக்கு தான். பார்த்துங்க, சேம் டவலை இப்போ வச்சுட்டிங்க, கால் விட்டிக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் க்ளோஸ் கூட வச்சுக்கலாம், ஓப்பன் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், தலை மேலே தூக்கிட்டீங்க, டவுன். பாருங்கள், இது போல் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரிசல்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட்டு ஃபுல் இன்டென்சிட்டியாக நான் ஃபுல் ஃபீல் பண்ணி நான் பண்ணலை. ஏன்னா உங்களுக்கு நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது எனக்கு பாருங்கள், எனக்கு ஃபுல் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வார்ம் அப். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அப்படின்னு இல்லாமல் எனக்கு இதுலேயே நான் சொல்கிற கான்செப்ட் இதுலேயே வந்து பார்த்துங்க, ஃபுல் எனக்கு வந்து நல்லா வந்து ஃபுல் பாடி வார்ம் ஆயிடுச்சு, ஃபுல் ஒர்க் அவுட் பண்ண ஃபீலிங் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஹை இன்டென்சிட்டி, அதை ஃபாஸ்ட்டாக இல்லை ஃபைட்டிங் மூமெண்ட்டை இதை பண்ணி நான் ரெடி பண்ணிக்குவேன். இதை நீங்கள் நார்மலாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கரெக்டாக ஃபீல் பண்ணி 30 செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ முடியுதோ உங்களால் பண்ணுங்கள். எந்தளவுக்கு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போக முடியுதோ அந்தளவுக்கு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போங்க. அதை தெளிவாகவும் சரியாகவும் 30 செகண்ட் 10 செகண்ட் ரெஸ்ட், பிரீத் இன் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக தொடைப்பகுதியில் சதை குறைக்கணும், குளுட்டஸில் சதை குறைக்கணும், எனக்கு பெல்லி ஃபேட் சதை குறைக்கணும், ஃப்ரண்ட் அப்டமனில் மசில்ஸ் அதிகமாக இருக்குது, செஸ்ட்டு சதை குறைக்கணும். ஓகேங்களா, இது போல் உங்களுக்கு சதைகளை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே அந்த இடத்துக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கணுங்கிறது ஒரு அறியாமை. அது போல் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த இடத்துக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு குறையுமா அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் இந்த பெல்லி ஃபேட் குறைக்கணும் வரும்போது முழுக்க நீங்கள் ஓவரால் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, வாக் பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள், ஜாகிங் பண்ணுங்கள், கார்டியோ ஒர்க் அவுட் எதனாலும் பண்ணுங்கள், ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் ரிடியூஸ் ஆகும்போது அந்த இடத்துக்கு தேவையான ஃபேட்டை வந்து நம்ம உடம்புல எங்கே எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கோ அது வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, இவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிற கான்செப்ட் தான். அதனால் எனக்கு வயிறு குறையணுங்கிறது, நான் வயிறுக்கு மட்டுமே பண்ணால் வயிறு குறைஞ்சிங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு மைண்டில் இருக்குது. அது போல் இருக்க வேண்டாம். ஓவரால் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபிட்னஸ் எப்போதுமே இருக்கும். நான் வயிறுக்குன்னு செப்பரேட் நான் எப்போதுமே ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஒன்லி காம்படிஷனுக்கு போகும்போது மட்டும் தான், பாடி பில்டிங் காம்படிஷன் போகும்போது மட்டும் தான் நான் வந்து வயிறுக்குன்னு அதிகம் பண்ணுவேன். மற்றபடி எனக்கு வயிறு எப்போதுமே வெளியில் வராது. நான் வயிறுக்கு செப்பரேட்டாக பண்ணுறதே இல்லை. ஏன்னா நான் மற்ற பாட்டுக்கு நான் அதிகம் ஒர்க் அவுட் கொடுத்துட்டு போகிறேன். லோவர் பாடியாக இருக்கட்டும், செஸ்ட்டுக்காக இருக்கட்டும், ஆம்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாமே மற்ற ஒர்க் அவுட் வந்து ஃபைட்டிங் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் வந்து செப்பரேட்டாக வயிறுக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக நான் வந்து எடுக்கவே மாட்டேன். அப்படி ஜிம்முக்கே நான் ரெகுலர் பண்ண ஜிம் எக்ஸசைஸ் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி இடத்துல நான் டியூட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜிம்முன்னு கிடையாது. பட் இருந்தாலும் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது காரணம் ரியல் நேச்சுரல் எக்ஸசைஸ். வயிறுக்குன்னு செப்பரேட் ஒன்றும் கிடையாது. அப்படியே நான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி 1 or 2 days தான் நான் அப்டமனுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறை நான் பண்ணுவேன். மற்றபடி ஓவரால் எக்ஸசைஸ்லேயே எனக்கு அப்டமல் வெளியே வரவே வராது. 6 பேக்கோ இல்லை 4 பேக்கோ எப்போதும் மெயின்டென்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும் எனக்கு. ஓகேங்களா, நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செப்பரேட் ஒரு பார்ட்டை நான் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் வந்து அந்த பாட்டுக்கு மட்டுமே நீங்கள் லோடு கொடுக்குறது ஒரு அறியாமை. அது போல் பண்ணாதீங்க. ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபிட்னஸாக இருங்க. ஃபிட்னஸ் தான் நமக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதை புரிஞ்சுங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஃபிட்னஸ்ங்கிற உள்ள அந்த ஃபீல்டுக்குள்ளே காலடி வச்சு தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடி சொன்னாருங்க, பணக்காரனாக இருங்க, எவ்வளோ பெரிய ஆளாருங்க, கடைசியாக உங்கள்கிட்ட நீங்கள் டாக்டர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வாக்கிங் பண்ணுங்கள், கொஞ்சம் ஜாக்கிங் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் கூட அந்த விஷயம் வந்து உங்களால் ஃபிட்னஸ் விஷயத்தை வாங்க முடியாது. அதனால் ஃபிட்னஸ் மேலே இப்போ இருந்தே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு ரிலேட்டடாக ஃபிட்னஸ் ரிலேட்டட் டவுட் ஆனாலும் சரி, செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபைட்டு அது ஒரு கான்செப்ட் வேறு. உங்களுக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் சரி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.